வணக்கம். 2026 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுக்கு மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது எல்லாருமே இந்த புத்தாண்டு எப்படி வரப்போகுது, நம்மளுடைய ஜாதகத்துக்கு என்ன பலன், குரு பயிற்சி எப்படி வருது அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 7ஆம் இடத்தில் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல குரு பகவான் வராரு. அப்போ உங்கள் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்கும். உங்களுக்கு பிடித்த மனைவி, காதல் மனைவி கண்டிப்பாக அமையும். மகர ராசி நேயர்களே, நீங்கள் காதலிச்சுட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் சொல்லி பெரியவர்கள் சம்மதத்துடன் நீங்கள் கல்யாணம் பண்ணி வளம் வருவீங்க. உங்கள் மனசுக்கு இனிய மனைவி கிடைப்பாங்க. அதே நேரம் நீங்கள் எப்படி மனைவியை எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி கிடைப்பாங்க. மகர ராசி நேயர்கள் கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும் இப்போ ஒன்று சேர்ந்துருவீங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் நீங்களும் கணவரோடு போய் வசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள்லாம் நல்லா படிப்பாங்க. பெண்கள்லாம் அருமையாக குடும்பத்தை நடத்தி நல்லா சேவிங்ஸ் பண்ணுவாங்க. மகர ராசி நேயர்களுக்கு பேங்க்கில் பேலன்ஸ் ஏறப்போகுது. அதே நேரம் வீடு கட்டி குடியேறுவீங்க. நல்லா படிப்பீங்க. ப்ரமோஷன் வரும். நல்ல தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அது மிகப்பெரிய லாபத்தை அடைய போகிறீங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது சும்மா கிடையாதுங்க, அருமையான இடம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க. அந்த நண்பர்கள் மூலம் ஒரு நல்ல அனுகூலம் இருக்குது. அது மாதிரி நீங்கள் பூமி யோகம் அமைந்து ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்கலாம் சொந்த வீட்டுக்கு போவீங்க. நல்ல அருமையான ஒரு இல்லத்தில் குடிபுகுந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அருமையான எதிர்காலம் இருக்குது. நல்லா அரசியல், நல்ல அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அடைய போகிறீங்க. உங்கள் வீட்டில் ஒரு மங்கள காரியம், எத்தனையோ மங்கள காரியங்கள் நடக்க போகுது. அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய வீட்டில் நீங்கள் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. அதனால் கலஸ்தரத்தானம் அப்படின்னாலே குடும்பத்தை குறிக்கக்கூடியது. குடும்பத்தில் நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் விலகி இந்த மகர ராசி நேயர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த ஓராண்டு காலம் நீங்கள் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரு பகவானுக்கு 3 நெய் தீபம் போட்டு சக்கரை பொங்கல் வைங்க, அல்லது கொண்டக்கடலை நெய்வேத்தியமாக பண்ணுங்கள். 3 முறை வலம் குரு பகவானை நேராக நின்று கும்பிடுங்க. வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் வஸ்திரம் அணிந்து மங்களகரமாக வாழுங்கள். நன்றி.